அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வல ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன் அம்மா பஅத் ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹகீம் ரப்பி இஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி ரப்பனா ஸித்னா இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். சிஸ்டர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கும் நம் குடும்பத்தாருக்கும் உயர்ந்த ஈமானையும் உடல் ஆரோக்கியத்தையும் தந்தருள்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். சிஸ்டர்ஸ், நம்ம 84வது சூரா அல் இன்ஷிகாக்கு பார்க்குறோம். அப்படின்னா பிளந்து போதல், த ஸ்பிளிட்டிங் ஓப்பன் அப்படின்னு சொல்லுவோம். இது 25 ஆயத்துக்களை கொண்ட சூரா. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் பேருதவியால் நம்ம 1லேருந்து 15 ஆயத்துக்களுக்கு உண்டான விளக்கம் பார்த்துட்டோம். இன்ஷா அல்லாஹி தஆலா இன்னைக்கு 16லேருந்து 20 வரைக்கும் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? அல்ஹம்துலில்லாஹ். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். فلا أقسم بالشفق والليل وما وسق والقمر إذا اتسق لتركبن طبقا عن طبق فما لهم لا يؤمنون. அல்ஹம்துலில்லாஹ். சிஸ்டர்ஸ், நம்ம இப்போது 16வது ஆயத்துலேருந்து வார்த்தைக்கு வார்த்தை பொருளை தெரிஞ்சுக்கலாம். ஃபலா உக்ஸிமு பிஷ்ஷஃபக். ஃபலா அப்படிங்கிறது எனவே அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா ஆகவே அப்படின்னு சொல்லலாம். உக்கசிமு அப்படின்னா சத்தியமிடுறது. இப்போது எது மேலே சத்தியமிடுறான் பாருங்கள். ஃபலா உக்கசிமு, ஆகவே சத்தியமிடுகிறேன். பிஷ்ஷஃபக், செம்மேகத்தின் மேல் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இன்னும் அந்தி செவ்வானத்தின் மீது நான் சத்தியம் செய்கிறேன். அடுத்தது பாருங்கள். அதாவது வல்லைலி வமா வசக். வல்லைலி அப்படிங்கிறது இரவின் மீது சத்தியமாக. வமா வசக் அப்படின்னா ஒன்று சேர்த்தவை மீது சத்தியமாக. அதாவது இரவின் மீதும் அது சேர்த்து கொண்டிருப்பவை மீதும் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வல் கமரி இதத்தசக். அதாவது வல் கமரி அப்படின்னா சந்திரன் மீது சத்தியமாக. இதத்தசக் அப்படின்னா அது முழுமையடையும் போது பூரண சந்திரன் மீதும் சத்தியம் செய்கின்றேன் அப்படின்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதில் நமக்கு சொல்கிறோம். இப்போது இந்த 3 ஆயத்துக்களையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சத்தியத்தை சொல்லி காமிக்கிறான். சுப்ஹானல்லாஹ். இதில் என்னென்ன நமக்கு புரிய வருது அப்படின்னு பாருங்கள். அதாவது ஃப அப்படிங்கிறது சோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஆகவே எனவே அந்த அர்த்தத்தை கொடுக்கக்கூடியது. இப்போ லா உக்கசிமு பிஷஃபக், அதாவது அந்த லா அப்படிங்கிறது மறுக்கக்கூடிய லா தான். அது என்ன, எதுக்காக மறுக்கக்கூடிய லா அது? அதாவது ஒரு இதுக்கு முன்னாடி நீ என்னென்னலாம் நினச்சிட்டு இருந்தியோ அது எல்லாத்தையும் மறுக்கக்கூடியதாக இருக்கும். ஓகேவா? இதுக்கு முன்னாடி இந்த சூறாவில் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறுதி நாளின் போது இறைவனுடைய உத்தரவுப்படி என்ன நடக்கும்னா, வானம் பிளக்கும், பூமி நீண்டு அதில் உள்ளவற்றை எல்லாத்தையும் கக்கிடும் அப்படின்னு பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் நல்லடியார்கள் அவங்களுடைய தங்களது வழக்கரத்தில் செயலேட்ட வாங்குவாங்க, சந்தோஷம் அடைவாங்க, திரும்பவும் அதாவது மீட்டப்பட மாட்டோம் அப்படின்னு இருந்தாங்க பார்த்திங்களா, அவங்க இடக்கரத்தில் அதை வாங்குவாங்க. அவங்க கேட்ட நினச்சி அவங்க கதறுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ எல்லாத்தையுமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பார்த்துட்டு தான் இருக்கிறான். ஸோ இறைவனுடைய வசனங்களுக்கு தலை சாய்க்காத கூட்டத்தார் கண்டிப்பாக வேதனை அடைவாங்க அப்படிங்கிறத நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ இதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மறுத்தாங்க பார்த்திங்களா, ஹக்கை மறுத்தாங்க பார்த்திங்களா, அவங்கள பற்றி தான் இங்கே சொல்கிறான். அதாவது ஃபலா, அதனால் அப்படிங்கிறது அதை தான் குறிக்கும். அதனால், எனவே அவங்க மறுக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்களே, நான் இப்போ இந்த இது மேலெலாம் உக்கசிமுன்னா சத்தியம் பண்ணுறது. ஓகேவா? நான் சத்தியம் செய்கிறேன். எதன் மீது சத்தியம் செய்கிறேன்? பிஷ்ஷஃபக். ஓகேவா? அதாவது ஈவினிங் நேரத்தில், சாயங்கால நேரத்தில், மாலை நேரம் எப்படி இருக்கும்? செவ்வானமாக இருக்கும் இல்லையா? ரெட்னஸாக இருக்கும். அது எப்போ இருக்குன்னா மகரிப் டைமில் தான் இருக்கும். அப்போது இந்த சூரியன் என்ன ஆகுது? அஸ்தமிக்குது. அதாவது என்ன ஆகுதுன்னா மறையுது இல்லையா? ஸோ மறையக்கூடிய நேரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெட்னஸாக இருக்குது. அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தான் மறையும். உடனே எதுவுமே நிகழ்ந்துடாது. கிராஜுவலாக தான் அந்த ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கும்.
ஓகேவா. சூரியன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சு அந்த ரெட்னஸ் வந்து ஃபார்ம் பண்ணுவான், அதாவது ஃபார்ம் பண்ணும். ஸோ அதை பற்றி தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்கிறேன்னா, ஃபலா உக்ஸிமு, நான் வந்து அது மேலே சத்தியம் செய்கிறேன். அதாவது ஒவ்வொரு தடவையும் குரானில் பார்த்தீங்கன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய படைப்புகள் மேலேயே வந்து சத்தியம் செய்கிறான். சுப்ஹானல்லாஹ். அதாவது அவனுடைய வல்லமையை அங்கே உணர்த்துறதுக்காக. இது வந்து இந்த ப்ராசஸ் வந்து கிராஜுவலாக நடந்துக்கிட்டே இருக்கும், எவ்ரிடே நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அதை நம்ம தினமும் பார்த்துட்டு தான் இருக்கிறோம் இல்லையா. ஸோ இதை பற்றி சொல்லிவிட்டு, அதாவது அது எப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி அதன் மேலே சத்தியம் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்ததான் 17வது ஆயத்தில் வல்லைலி வமா வசக். இப்போது செவ்வானம் ஆனதுக்கப்புறம் மகரிபு டைம் வந்ததுக்கப்புறம் என்ன வரும், இஷா டைம் வரும் இல்லையா. அப்போ வந்து செவ்வானம் என்ன ஆகும்னா இருட்டாயிடும், டார்க்னஸ் வந்துடும். அப்போது அந்த வானம் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரவின் மீது சத்தியமாக அது சேர்த்து கொண்டிருப்பவை மீதும். அப்படின்னா என்ன அர்த்தம், சேர்த்து கொண்டிருப்பைன்னா அதாவது இருட்டை வந்து சேர்க்கறது, டார்க்னஸை வந்து சேர்க்கறது, ஓகேவா. அதாவது கும் இருட்டு அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா, அந்த இருளை வந்து சேர்க்கும், ஓகேவா. அது வந்து எப்படின்னா அதை வந்து கவர் பண்ணிக்கும், அந்த இருளால் இரவை வந்து கவர் பண்ணிக்கும், சரியா. ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலை ஏற்படுது. இதுவும் எப்படி நடக்குது, கிராஜுவலாக தான் நடக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக தான் நடக்கும். அப்போது இந்த ரெட் ஸ்கையாக இருந்தது என்னாகுது, டார்க் ஸ்கையாக, அதாவது இருட்டாகுது. சுப்ஹானல்லாஹ். ஸோ இது ஒரு கிராஜுவலான ப்ராசஸில் தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் 18வது ஆயத்தில் என்ன சொல்கிறேன் பாருங்கள், வல் கமரி இதத்தசக். வல் கமர்னா தெரியும், சந்திரன். இந்த சந்திரன் வந்து முழுமை அடையும் போது அப்படின்னு சொல்கிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. முழுமை அடையும் போது இது மேலேயும் சத்தியம் செய்கிறான். அப்போது தசக் அப்படிங்கிறது வந்து ஃபுல், கம்ப்ளீட் அப்படின்னு அர்த்தம். இதுவும் ஒரு ப்ராசஸ் தான். ஏன்னா நைட் ஆனதுக்கப்புறமா நம்ம என்ன இரவில் பார்ப்போம், சந்திரனை பார்ப்போம். அப்போ அந்த சந்திரனும் எப்படி இருக்குன்னா முழு நிலவாகணும் அப்படின்னு சொன்னால் அது என்னாகும், கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிறையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிற வளர்ந்து 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 ஒரு முழு நிலவாக மாறும். அதுக்கப்புறம் முழு நிலவானவனை கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து என்ன சொல்கிறது, திரும்பவும் பிறையாக மாறும் இல்லையா. ஸோ இது ஒரு கிராஜுவலான ஒரு ஸ்டேஜஸ் இல்லையா. இது உலகத்துலேருந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில் செவ்வானத்தை பார்க்குறோம், இரவில் நைட்டை இருள் சூழ்கிறத பார்க்குறோம். அதுக்கப்புறம் நிலவு எப்படி வந்து பிறையிலேருந்து முழு நிலவாகுது, முழு நிலவுலேருந்து திரும்பவும் பிறையாகுது. இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கையில் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடிய விஷயங்கள். இது நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய கிராஜுவலான ப்ராசஸ். இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு இந்த மாதிரி வேலைகளில் இருக்குது, கிராஜுவலாக அதனுடைய ப்ராசஸ் இருக்குது அப்படிங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிட்டு அதன் மேலே சத்தியம் செய்கிறான், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. ஸோ எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நடக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா. அதாவது இது ஒரு நேச்சர்னா என்ன, இயற்கையான விஷயங்கள். இந்த இயற்கையான விஷயங்கள் எப்படி இருக்குன்னா கிராஜுவலாக ஒரு நிலை அடையுது, அடுத்த நிலை அடையுது, அடுத்த நிலை அடையுது அப்படின்னு சொல்லி ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக இது வந்து போகுது. இப்போ வந்து இப்போ கடிகாரம் இருக்குது பார்த்தீங்களா, கடிகாரம் என்ன பண்ணும், டிக் டிக் டிக்குன்னு நேரத்தை வந்து கடத்திக்கிட்டே இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் போகும். இப்போ 11 மணி வேணும்னு சொன்னால் 11 மணி ஆகுமா, அப்படி கிடையாது. அது கொஞ்சம் கொஞ்சமாக டைமு போய் தான் 11 தொடும் இல்லையா. அப்போது ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம வந்து அந்த காலம், நேரம், அந்த நிலை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 6வது ஆயத்திலேயே சொல்கிறான் இல்லையா. அதாவது நம்ம வந்து எப்படி பண்ணுறோம், கிராஜுவலாக நம்மளும் என்ன பண்ணுறோம், கொஞ்சம் கொஞ்சமாக அல்லாஹ்கிட்டேருந்து வந்து அல்லாஹ்கிட்டேயே நம்ம திரும்பி போக போகிறோம், ஓகேவா. அதுவும் நடக்கும். அல்லாஹுடைய படைப்புகள், இதுவும் இயற்கை தானே, நம்மளும் வந்து இயற்கையாக தானே படைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போது அது அல்லாஹ் என்ன சொல்கிறான், யா ஐயுஹல்லதீன, அதாவது யா ஐயுஹல் இன்சானு இன்னக கதிஹன் இலா ரப்பிக்க கதஹன் ஃபமுலாக்கை அப்படின்னு சொல்கிறான். ஃபமுலாக்கை அப்படின்னா என்ன அர்த்தம், அதாவது ஆகவே அவனை சந்திக்கக்கூடியவனாக இருக்கின்றாய் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை விஷயத்தை எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கக்கூடிய விஷயங்கள், நிலைக்கு அடுத்த நிலை, இப்படி ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக நடக்கக்கூடிய விஷயங்கள் மேலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சத்தியம் செய்கிறான். சுப்ஹானல்லாஹ். அடுத்ததை பாருங்கள், 19வது ஆயத்தை நீங்கள் பாருங்கள். லதர்கபுன்ன தபகன் அன் தபக். அதாவது லதர்கபுன்ன அப்படின்னா நிச்சயமாக பயணிக்கிறீர்கள் அப்படின்னு அர்த்தம். தபக்கன் அப்படின்னா ஒரு நிலைக்கு, அன் தபக்கு அதாவது ஒரு நிலையிலிருந்து,
நீங்கள் ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு நிச்சயமாக ஏறி போவீர்கள் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இங்கே சொல்கிறான். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. அதாவது தர்கபன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயணப்படுறது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, பயணப்படுறது, ஒரு நிலையிலேருந்து அடுத்த நிலைக்கு பயணப்படுறது அப்படின்னு அர்த்தம். இங்கே ரக்கப் அப்படிங்கிறது வந்து இப்போது குதிரையை ஓட்டுறாங்க பார்த்தீங்களா, அவங்க அதையும் சொல்லலாம். ஓகேவா, ரக்கப்னா அரபிக் லாங்குவேஜில் அதையும் சொல்லுவாங்க. ஸோ குதிரையை ஓட்டுதல் அப்படின்ற அர்த்தத்தையும் கொடுக்கும். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ வந்து இதை வந்து நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கலாம். நம்மளுடைய வாழ்க்கையில் என்னென்ன இருக்குது, ஒவ்வொரு நிலை பை நிலையாக தான் நம்ம மாறிட்டுருக்கோம் இல்லையா. டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் நம்மக்கிட்டேயும் இருக்குது. நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எப்படி இருக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தாயினுடைய கருவில் இருக்கிறோம் இல்லையா. அது வளர்ந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் காலகட்டமானதுக்கப்புறம் அது ஒரு நிலையாக இருக்குது, அம்மாவின் வயிற்றுக்குள்ளே இருக்கிற ஒரு நிலை இல்லையா. அதுக்கப்புறமா வந்து பிறக்கிறோம். ஸோ இது வந்து இந்த பிறக்கிற வரைக்கும் ஒரு நிலையாக இருக்குது. சுப்ஹானல்லாஹ், இது ஒரு ஸ்டேஜ். அடுத்த ஸ்டேஜ் என்ன பண்ணுறோன்னா, நடக்கிற வரைக்கும் ஒரு ஸ்டேஜ், நம்மளாக வந்து நடக்கிறது, அது ஒரு ஸ்டேஜ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளாக பேசுகிறது, சுப்ஹானல்லாஹ், அது ஒரு ஸ்டேஜ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளாவே இண்டிபெண்ட்டாக இருக்கிறது, அம்மா பேரண்ட்ஸை சார்ந்து இல்லாமல், பெற்றோர்களை சார்ந்து இல்லாமல் கொஞ்சம் இண்டிபெண்ட்டாக நம்மளுடைய வேலைகளை நம்மளே செய்கிற அளவுக்கு இண்டிபெண்ட்டாக இருக்கிறது, அது ஒரு ஸ்டேஜாக இருக்குது. சுப்ஹானல்லாஹ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஒரு காலகட்டம் வரும், ஒரு 20-30 வயசில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் எப்படி இருப்பாங்கன்னா, பேரண்ட்ஸுக்கு ஒன்றுமே தெரியாதுங்கிற நிலமையில் இருப்பாங்க. அதாவது என்னோட பெற்றோர்களுக்கு ஒன்றுமே தெரியாது, எனக்கு எல்லாமே தெரியும், நான் தான் அவங்கள விட மேன்மையானவங்க அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நிலை வரும். அது வந்து உடல் வலிமையாக இருந்தாலும் சரி, இல்லை அறிவு சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி. ஓகேவா. ஸோ அந்த ஒரு நிலை கட்டம் வரும். அதுக்கப்புறம் கொஞ்ச காலம் பார்த்திங்கன்னா திரும்பவும் நடக்க முடியாமல் போயிடும். மூட்டு வலி வரும், அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு சொல்லிட்டு வரும், நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும். அதுக்கப்புறமா மரணத்தை வந்து எதிர்பார்க்கக்கூடிய அதுக்கான பயணத்தில் இருப்பாங்க, அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு விதமாக இருப்பாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா அல்லாஹ்கிட்ட திரும்புதல் அப்படிங்கிற ஒரு நிலை வரும். ஓகேவா. ஸோ இத்தனை நிலைகளை வந்து ஒரு மனிதன் வந்து கண்டிப்பாக தாண்டி தான் ஆகணும். சுப்ஹானல்லாஹ். இதுக்கு இடையிலையே வந்து சிறு வயதிலேயே வந்து இவ்வளவு விஷயங்களையும் கடந்து ஒவ்வொரு நிலையாக தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மனிதனை வந்து படைக்கிறான். ஆனால் சில பேருக்கு சில கட்டங்கள்லையே ஒவ்வொரு நிலையில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சில கட்டங்களையே அவங்களுக்கு மரணத்துடைய நிலை வந்து சீக்கிரமாக வர்றதையும் நம்ம பார்க்குறோம் இல்லையா. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள், அதாவது ஒவ்வொரு மனிதனுக்கு இத்தனை நிலைகள் இருக்குது, இதை தான் வந்து மனிதன் இந்த உலகத்தில் பார்க்குறான் அப்படிங்கிறத சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சூரா அல் ஹதீதில் 57 20வது ஆயத்தில் எவ்வளவு சுருக்கி சொல்ல முடியுமோ அவ்வளவு அழகாக சுருக்கி நமக்கு சொல்கிறான். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அந்த ஆயத்தை நம்ம பார்க்கும்போது ஏழமு அப்படின்னு அல்லாஹ் ஆரம்பிப்பான். ஏழமு அப்படின்னா என்ன அர்த்தம், நன்கு அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு அர்த்தம். அதாவது அன்னமல் ஹயாத்து துன்யா லைபுன் அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னா அர்த்தம், இந்த உலக வாழ்க்கை அப்படிங்கிறது லைபுன்னா என்ன, விளையாட்டு அப்படின்னு அர்த்தம். லஹுன்னா என்ன, கேளிக்கை அப்படின்னு அர்த்தம். ஜீனத்துன்னா என்ன, வெளிப்பகட்டு, அலங்காரம், வெளிப்பகட்டு அப்படின்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் தஃபாஹுர் அப்படின்னு சொல்கிறான். ஓகேவா. தஃபாஹுர் அதாவது பெருமை அடிக்கிறது, ஒருவருக்கொருவர் பெருமை எடுத்துக்கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம். அப்புறமா பாருங்கள், பைனக்கும் தக்காசுர் ஃபில் அம்வாலி வல் அவுலாதி அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னு என்ன அர்த்தம், அதாவது பெருமை எடுத்துக்கொள்ளுதல்னு சொல்லிட்டு செல்வங்கள், குழந்தைகள் அதையும் மென்ஷன் பண்ணுறான். ஆகியவற்றில் என்ன பண்ணுவீங்களா, ஒருவரை ஒருவர் மிஞ்சி விட முற்படுதலுமே அன்றி வேறு இல்லை அப்படின்னு சொல்கிறான். ஸோ இந்த உலக வாழ்க்கையோடைய டிஸ்கிரிப்ஷன் இங்கே கொடுத்துட்டான். உலக வாழ்க்கை அப்படிங்கிறது என்னென்னா, விளையாட்டு இருக்கும், கேளிக்கை இருக்கும், வெளிப்பகட்டு இருக்கும், உங்களுடைய அது என்ன பண்ணுவீங்கன்னா ஒருவருக்கொருவர் பெருமை எடுத்துக்குவீங்க. அடுத்தது செல்வங்கள், குழந்தைகள், இதில் தான் வந்து ஒருத்தவங்க மிஞ்சி போகணும் அப்படின்னு முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க, வேறு எதுவுமே கிடையாது அப்படிங்கிறத இங்கே வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்மளுடைய எல்லா டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப்பையும் வந்து இங்கே டிஸ்கிரைப் பண்ணிட்டான். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. ஸோ எல்லா நிலைகளில் வந்து நம்ம எப்படி இருப்போம் அப்படிங்கிறத இங்கே சுருக்கமாக சொல்லிவிட்டு இறுதியாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா என்ன சொல்கிறான் பாருங்கள். அதாவது
வமல் ஹயாத்து துன்யா இல்லா மதாஉல் குரூர் அப்படின்னு சொல்கிறான். சுபஹானல்லாஹ் அப்படின்னு அர்த்தம். ஆனால் உலக வாழ்க்கை ஒரு ஏமாற்று சாதனமே தவிர வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த ஆயத்தை முடிக்கிறான். சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி. இதை நம்ம கொஞ்சம் இந்த ஆயத்துக்குள்ளார நுழைஞ்சு யோசித்தோம் அப்படின்னு சொன்னால் எவ்வளவு ஒரு ஆழமான கருத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான் அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு விஷயம், லாயிபுன் அப்படின்னு சொல்கிறான். லாயிபுன் இப்போ பிறந்தவொடனே குழந்தைங்க வந்து கொஞ்சம் இந்த நடக்கிற, அதாவது தன்னாக நடக்கும் பார்த்திங்கன்னா, அந்த ஸ்டேஜ் வரும்போது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, ஒரு 5 வயசு 6 வயசுக்குள்ளே வரைக்கும் உள்ள குழந்தைங்கள நீங்கள் பார்த்தீங்கன்னா விளையாட்டுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. எப்போவுமே அவங்களுக்கு விளையாட்டு தான் இல்லையா, வேறு எதுவுமே அவங்களுக்கு தெரியாது, விளையாட்டு தான். ஸோ லாயிபுன் அப்படிங்கிறது இந்த ஒரு பீரியட் ஆஃப் டைம். அடுத்தது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா, அதாவது இந்த 10 வயசு 11 12 வயசு வரைக்குமே பாருங்களேன், இந்த பிள்ளைங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் லஹ்வனுங்கிறது வந்து கேளிக்கை, அதாவது அம்யூஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். ரொம்ப எங்கே பார்த்தாலும் சந்தோஷமாக இருக்கணும், என்ஜாய் பண்ணணும், அந்த ரைட்டில் போகணும், இந்த ரைட்டில் போகணும். நான் வந்து என்ன சொல்கிறது, அதுக்காக தான் இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைங்கள டார்கெட் பண்ணியே தான் அவ்வளவு அம்யூஸ்மெண்ட் பார்க்ஸ்லாம் இருக்குது உலகத்தில். சுப்ஹானல்லாஹ். ஸோ எப்போவுமே அதை விளையாடணும், இதை விளையாடணும், அந்த என்ன சொல்கிறது, அந்த ஒரு ரைடுக்கு போகணும், இந்த ரைடுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி, அதாவது உலகமே வந்து ஒரு கேளிக்கையாக இருக்கும். அவங்களுக்கு பாட்டு, டான்ஸு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப ஈர்க்கப்படுவாங்க. சுப்ஹானல்லாஹ். அதே மாதிரி அடுத்ததை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், மூணாவதாக விஷயத்தை பார்த்தீங்கன்னா ஜீனத்துன்னு நல்லா சொல்லியிருப்பான். ஜீனத்துன்னு அப்படின்னா பாருங்கள், ஒரு டீனேஜ் ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா கண்ணாடி முன்னாடி தான் நிற்பாங்க. பார்த்துருக்கீங்களா, கவனிச்சிருக்கிறீங்களா? நம்மளும் அப்படி தான் இருந்திருப்போம். அதாவது ஒரு பரு வந்துடக்கூடாது, ஒரு நம்மளுடைய ஸ்கின் டோன் எப்படி இருக்கணும், ஹேர் எப்படி இருக்கணும், பாடி எப்படி இருக்கணும், அந்த மாதிரி ஒவ்வொன்றும் நம்ம வந்து நம்மளை கேர் எடுத்துக்கக்கூடிய ஒரு இது, ஒரு ஜீனா, ஒரு அலங்காரம், நம்மளே அலங்காரம் பண்ணிக்கிறதுக்கு அதுக்கு என்னென்ன பண்ணணும், எப்படிப்பட்ட ட்ரெஸ் போடணும், எப்படிப்பட்ட ஸ்லிப்பர்ஸ் போடணும், அந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி திங் வந்து கவனம் எடுத்து போகிறது அந்த டீனேஜ் பருவத்தில் இருக்கும். ஹேர் ஸ்டைல் எப்படி பண்ணுறது, இந்த மாதிரி எந்த ட்ரெஸ்ஸு போட்டால், இந்த ஃபங்க்ஷனுக்கு எந்த ட்ரெஸ்ஸு போட்டால் எது நல்லாயிருக்கும், இந்த மாதிரி ஒவ்வொன்றும் கான்ஷியஸாக வந்து இருப்பாங்க. அதாவது அலங்காரம், வெளிப்பகட்டு, இதுக்கு அதிகமாக வந்து முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நிலை வந்து ஒரு மனிதனுக்கு ஏற்படும். அடுத்ததை பார்த்திங்கன்னா தஃபாக்குர். சுப்ஹானல்லாஹ். அதாவது இது வந்து ஒரு மனுஷன் வந்து இண்டிபெண்ட்டாக அவன் சொந்தமாக வந்து சம்பாதிக்க ஆரம்பிக்கிறான், அந்த மாதிரியான ஒரு நிலை ஏற்படும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமை, அதாவது எல்லாமே பிராண்டடாக இருக்கணும், நான் அதை வாங்கணும், இதை வாங்கணும், இதை மக்களுக்கு மத்தியில் காமிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை ஏற்படும் இல்லையா. மிந்திலாம் என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு பொருள் வாங்கிட்டா சோஷியல் மீடியாலாம் இல்லாத காலத்தில் பக்கத்து வீட்டுக்காரங்களோட இப்படிலாம் வந்து காமிப்பாங்க, சொந்தக்காரங்களோட காமிப்பாங்க, நான் இதை வாங்கியிருக்கேன், அதை வாங்கியிருக்கேன், இது எப்படி இருக்குது, அது எப்படி இருக்குதுன்னு சொல்லி கொஞ்சமாவது பெருமை அடிக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு வட்டமாவது இருந்துச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சு, பொது தளத்தில் வந்து எல்லாருமே வந்து நான் இதை வாங்கியிருக்கேன், அதை வாங்கியிருக்கேன்னு சொல்லி காமிக்கக்கூடிய நிலை சோஷியல் மீடியா வந்ததுக்கப்புறமா இருக்குங்கிறத நம்மளும் தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா. ஸோ இது வந்து பெருமை அடிக்கக்கூடிய ஒரு விதம் தான். நான் வந்து இந்த பொசிஷனில் இருக்கிறேன், நான் வந்து இந்த ஸ்டேட்டஸில் இருக்கிறேன் அப்படிங்கிறத என்ன பண்ணுறது, வெளியில் காமிக்கக்கூடிய ஒரு நிலை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளோ ஷார்ட்டாக சொல்கிறான் பாருங்கள். அதுக்கு அடுத்ததாக பாருங்கள், இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா இறுதியாக 5வது நிலையாக, அதாவது தக்காசுர் ஃபில் அம்வால் வ அவுலாத் அப்படின்னு சொல்கிறான். ஓகேவா, வல்ல அவுலாது அப்படின்னா என்ன அர்த்தம், திருமணம் ஆயிடுச்சு. ஓகேவா, இப்போ டீனேஜ் பருவம் முடிஞ்சு இண்டிபெண்ட்டாகி பணம் சம்பாதிக்கிறது முடிஞ்சு அதுக்கப்புறம் திருமணம் அப்படின்னு ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் குழந்தைகள். ஸோ இதில் வந்து பெருமை அடிக்கக்கூடிய ஒரு விதம் ஏற்படுது. சுப்ஹானல்லாஹ். ஸோ இதுதான் வந்து ஒட்டுமொத்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்திலேயே முதல்ல வந்து ஆரம்பத்திலேயே நமக்கு சொல்லி காமிக்கிறான். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. இவ்வளவு சிந்திக்கக்கூடிய விதமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம வாழ்க்கையை வந்து படம் பிடிச்சு காமிக்கிறான் இந்த ஒரு இடத்துலையே. சுப்ஹானல்லாஹ். அதனால் இதை வந்து நம்ம ரொம்ப அழுத்தமாக புரிஞ்சிக்கக்கூடிய விதமாக இருக்குது. அதுக்கு மட்டும் இல்லாமல் இறுதியில் என்ன சொல்கிறேன்னா, இந்த உலக வாழ்க்கை ஒரு ஏமாற்று சாதனமே தவிர வேறு எதுவும் இல்லை அப்படின்னும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லி காமிக்கிறான். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. அடுத்ததான் பாருங்கள் 19வது ஆயத்து.
அதுதான் பார்த்தோம். லதர்கபுன்ன தபக்கன் அன் தபக்கு, அதாவது ஒவ்வொரு நிலை, நீங்கள் வந்து ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு நிச்சயமாக ஏறி போவீர்கள் அப்படிங்கிறது இதுதான். ஓகேவா? அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தது 20வது ஆயத்தை பாருங்கள். ஃபமா லஹும் லா யுமினூன் அப்படின்னு சொல்கிறான். ஃபமா அப்படின்னா ஆகவே என்ன, லஹும் அவர்களுக்கு, லா யுமினூன் அவர்கள் நம்பிக்கை கொள்வதில்லை, எனவே அவர்களுக்கு என்ன நேர்ந்தது, அவர்கள் ஈமான் கொள்வதில்லை அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே நமக்கு சொல்கிறான். அதாவது இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுப்ஹானல்லாஹ், அதாவது லா யுமினூன் அப்படிங்கிறது என்ன காரணம், அவங்க ஏன் வந்து பிலீவ் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அர்த்தத்தை கொடுக்கும். ஓகேவா? இதை வந்து நீங்கள் 49, அதாவது ஹுஜுராத்தில் 7வது ஆயத்தில் நீங்கள் பார்க்கலாம். இதில் வந்து இந்த ஆயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேர் வழியில் இருக்கிறவதை பற்றி சொல்கிறான் பாருங்கள். அதாவது நன்றாக அறிந்து கொள்ளுங்கள், இங்கேயும் வஅலமு அப்படின்னு தான் ஆரம்பிக்கும். அதாவது உங்களிடையே அல்லாஹ்வின் தூதர் இருக்கின்றார். ஓகேவா? பல விவகாரங்களில் உங்கள் சொல்லை அவர் ஏற்றுக்கொள்வாராயின் நீங்கள் தாம் கஷ்டத்திற்குள்ளாகி விடுவீர்கள். ஆனால் அல்லாஹ் உங்களுக்கு ஈமானில் நம்பிக்கையில் பற்றுதலை ஏற்படுத்தினான் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே சொல்கிறான். ஈமானில் நம்பிக்கையில் பற்றுதல், இந்த பற்றுதல் எங்கே இருக்கும், அதனை உங்கள் உள்ளத்திற்கு உகந்ததாய் ஆக்கினான். ஸோ கல்புல தான் அந்த பற்றுதல். ஓகேவா? ஸோ மேலும் நிராகரிப்பையும் பாவம் புரிவதையும் மாறு செய்வதையும் உங்களுக்கு வெறுப்புக்குரியனவாய் ஆக்கினான். இத்தகையவர்களே நேரிய வழியில் இருப்பவர்கள். ஸோ நேரிய வழியில் இருப்பவர்கள் யார்? ஈமான் வந்து இருக்கும். எங்கே இருக்கும்? கல்புல இருக்கும். ஓகேவா? ஈமான் எங்கே இருக்கும்? கல்புல இருக்கும். அது வந்து அந்த கல்புல இருக்கக்கூடிய ஈமான் வந்து நம்மளுடைய செய்கைகளால் அஃபெக்ட் ஆகக்கூடாது. ஓகேவா? நம்மளுடைய தவறான அமல்கள், தவறான செயல்கள், அதனால் நம்மளுடைய இது வந்து அஃபெக்ட் ஆகக்கூடாது. அப்போது அது வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிராகரிப்பையும் பாவம் புரிவதையும் மாறு செய்வதையும் உங்களுக்கு வெறுப்புக்குரியனவாய் ஆக்கினான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஈமான் அதிகமாக நம்ம உள்ளத்தில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம எப்படி இருப்போம்? நிராகரிப்பு, பாவம் புரிகிறது, மாறு செய்கிறது, இதெல்லாமே நமக்கு வெறுப்பாக இருக்கும். இத்தகையவர்களே நேரிய வழியில் இருப்பவர்கள் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே நமக்கு சொல்லி காமிக்கிறான். சுப்ஹானல்லாஹ். நமக்கு ஏற்கனவே தெரியும், சூரா முத்தஃபிஃபின்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்கிறான்? கல்லா பல் ரான அலா குலூபிஹிம் மா கானூ யக்ஸிபூன் அப்படின்னு சொன்னான் இல்லையா? அதாவது அப்படின்னா என்ன, இங்கே வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதயத்தை பற்றி தான் சொல்கிறான் இல்லையா? விஷயம் அவ்வாறென்று, ஆனால் அவர்களுடைய இதயங்களின் மீது அவர்கள் செய்தவை துருவாக படிந்து விட்டன அப்படின்னு சொல்கிறான். சுப்ஹானல்லாஹ். அப்போது துருவா படியக்கூடாது அப்படின்னா நம்மளுடைய கல்வி எப்படி இருக்கணும்? ஈமானால் நிறைஞ்சு இருக்கணும். நிறைஞ்சு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் என்னென்ன பண்ணுவோம்? நிராகரிப்பு, பாவம் புரிகிறது, மாறு செய்கிறது, இதெல்லாமே நமக்கு வெறுப்புக்குரியதாக இருக்கும் அப்படிங்கிறதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே நமக்கு சொல்லி காமிக்கிறான். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. இதுதான் வந்து அழகான விளக்கம் நம்ம வந்து முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு கொடுக்குறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அதாவது இதில் பார்த்திங்கன்னா, ஃபமா லஹும், அதாவது ஏன் வந்து என்ன மேட்ரு, அவங்களுக்கு என்ன விஷயம், ஏன் வந்து நிராகரிக்கிறாங்க, அவங்க வந்து ஏன் பிலீவ் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஏன் வந்து ஈமான் கொள்ள மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு இதை பார்க்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் கட்டளை இடுறான் வானத்துக்கு, பூமிக்கு. வானம் கட்டுப்படுதா? பூமியும் கட்டுப்படுது. ஆனால் நீ மட்டும் ஏன் வந்து நம்பிக்கை கொண்டு கட்டுப்பட மாட்டேங்கிற அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம். ஓகேவா? ஸோ அல்ஹம்துலில்லாஹ். அதான் ஃபமா லஹும் லா யுமினூன் அப்படிங்கிறது. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. இதை வந்து சரியான முறையில் புரிந்து ஓதக்கூடிய சாலிஹான பெண்மணிகளாக விளங்குவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. பரக்கல்லாஹு ஃபீக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். சிஸ்டர்ஸ், நம்ம வந்து சூரா அல் இன்ஷிகாக் 84வது சூறாவில் 16லேருந்து 20 ஆயத்துக்களுக்கு இன்ஷா அல்லாஹ் தஆலா தஜ்வீத் சட்டங்களை எப்படி அப்ளை பண்ணி ஓதணும் அப்படின்னு தெரிஞ்சிடலாமா? ஓகே. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஃபலா உக்ஸிமு பிஷ்ஷஃபக். ஃபத்ஹ லாம் ஃபத்ஹ அலிஃப் மத் லா. இந்த அலிஃப் மத்துக்கு அடுத்த எழுத்து என்னன்னு பாருங்கள். அடுத்த வார்த்தையில் முதல் எழுத்து வந்து ஹம்சா வந்திருக்கிறதுனால இங்கே என்ன பண்ணணும்? மத்தல் ஜாயிஸ் அல் முன்ஃபசில் அப்படிங்கிற சட்டத்தை அப்ளை பண்ணணும். அப்போ 4 இல்லைன்னா 5 அலிஃப் நீட்டி ஓதுவோம். ஃபலா. அடுத்தது ஹம்சா தொம்மா, காஃப் சுக்கூன், உக். இந்த இடத்துல காஃபில் சுக்கூன் இருக்கிறதுனால இது இடையில இருக்கிறதுனால வார்த்தையினுடைய இடையில இருக்குதா? அப்போது இங்கே என்ன பண்ணணும்?
கல்கலத்து சுகரா. ஓகேவா, லைட்டாக தான் கல்கலா பண்ணணும். அப்போது உக்கு. அடுத்தது சீன் கெஸ்ரா சி, மீம் தொம்மா மு, உக்கு சி மு, ஃபலா உக்கு சி மு. அடுத்தது பாருங்கள், ப கெஸ்ரா பி. இங்கே வந்து நடுவில் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா பி, அடுத்தது அஷ்ஷஃபக்குன்னு வரும். இந்த இடத்துல ஷீன் வந்து ஹுருஃபு ஷம்ஸே அழுத்து. அப்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் இந்த ப கெஸ்ராவை வந்து ஷீனோட இணைச்சு சொல்லுவோம். ஓகேவா, பிஷ் பிஷ். ஓகேவா, ப கெஸ்ரா ஷீன் ஷத்தா பிஷ், ஷீன் ஃபத்ஹா ஷ. ஓகே, பிஷ் பிஷ். அடுத்தது ஃப ஃபத்ஹா ஃப, காஃப் கெஸ்ரா கி. இப்போது நம்ம இதை ஸ்டாப் பண்ணுறதுனால இந்த காஃப் கசராவை என்ன பண்ணுவோம், சுக்குனை மாற்றி நிப்பாட்டுவோம். அப்போ என்ன பண்ணணும், சுக்குனை மாற்றும் போது இறுதியில் நிப்பாட்டுறதுனால, வக்ஃபு பண்ணுறதுனால நம்ம என்ன செய்யணும்னா கல்கலத்து குப்ரா ரொம்ப நல்லாவே அசைச்சு ஓதணும். ஓகேவா, அப்போது பிஷ்ஷஃபக் பிஷ்ஷஃபக். ஓகே, அடுத்தது இதை எப்படி ஓதணும், ஃபலா உக்ஸிமு பிஷ்ஷஃபக். அடுத்தது பாருங்கள் 17வது ஆயத்து, வல்லைலி வமா வஸக். இப்போது வாவ் ஃபதா லாம் ஷத்தா வல், லாம் ஃபதா யா சுகூன் லை. இந்த இடத்துல வந்து அதாவது அல்லை, இந்த லாம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹுருஃபு ஷம்சியா. அப்போது இதை வந்து நம்ம இணைக்கிறோம், வல் அப்படின்னு சொல்லி இணைக்கிறோம். அடுத்ததான் லாம் ஃபதா யா சுகூன். இந்த யா சுகூனுக்கு முன்னாடி இல்லை எழுத்தில் ஃபதா இருந்துச்சுன்னா அது வந்து யாவுல் லீன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஹர்ஃபுல் லீன் அது. அப்போது வல்லை. அடுத்தது லாம் கஸ்ரலி வல்லைலி. ஓகே, அடுத்தது வாவ் ஃபதா வா, மீம் ஃபதா அலிஃப் மது மா, 2 அலிஃப் நீட்டணும், வா மா. அடுத்தது வாவ் ஃபதா வா, சீன் ஃபதா ச, வச, காஃப் ஃபதாவில் இப்போ இருக்குது வசக்கா. இந்த காஃப் ஃபதாவை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, இது ஹெவி லெட்டர் இல்லையா, இதை இப்போ வந்து நம்ம ஸ்டாப் பண்ணுறோம். அப்போது வக்ஃபு பண்ணுறதுனால இங்கே சுகுணை மாற்றி நிப்பாட்டுறதுனால என்ன சட்டம், கல்கலத்து குப்ரா. ஓகே, வசக். இப்போது எப்படி ஓதணும், வல்லைலி வமா வஸக். அடுத்தது 18வது ஆயத்தை பாருங்கள், வல் கமரி இதத்தஸக். இப்போது வாவ் ஃபதா லாம் சுகூன் வல், காஃப் ஃபதா கா, வல் கா, மீம் ஃபதா ம, ரா கஸ்ரா ரி, வல் கமரி. ஓகேவா, இந்த காஃப் வந்து ஹுருஃபுல் கமரியாக எழுத்து. அப்போது வல் கமரி அப்படின்னு வரும். அந்த ரீ வந்து ரா கெஸ்ரா இருக்கிறதுனால இதை என்ன பண்ணணும், தர்க்கிக்காக தான் ஓதணும், ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி அழுத்திலாம் ஓதக்கூடாது. ஓகேவா, வல் கமரி, அவ்வளவுதான். அடுத்தது ஹம்சா கெஸ்ரா இ, ஜால் ஃபதா அலிஃப் மத்து த, 2 அலிஃப் நீட்டணும். த, இந்த த சொல்லும் போது என்ன பண்ணணும், நுனி நாக்கு, அதாவது நுனி நாக்கு என்ன பண்ணணும்னா மேல் பற்கள் இருக்கு இல்லையா, அதில் கீழே வச்ச சொல்லுங்கள். ஆனால் இப்போ இடத்துல வந்து நீட்ட முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வார்த்தை எப்படி இருக்குது, இதில் வந்து இது எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இத்தசக் அப்படின்னு ஆரம்பிக்குது. இது ஒரு ஃபியல்னு சொல்லுவோம். ஓகே, இது கிராமர் சொல்கிறேன். ஓகே ஃபைன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஹம்சத்துல் வசல் இருக்குது, அதுக்கு அடுத்ததான் தல வந்து ஷத்தா இருக்குது. ஓகேவா, இப்போ இதை என்ன பண்ணுவோன்னா ஜால் ஃபதாவை த ஷத்தாவோட இணைச்சிருவோம். ஜால் ஃபதா த ஷத்தா ஜஸ், அதாவது ஜத் ஜத் அப்படின்னு வரும், ஜத். அடுத்ததான் த ஃபதா த, இஸத் த, இஸத் த. ஓகேவா, இந்த இஸத் அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த ஜ சொல்லும் போது ஒரு நாக்கில் வந்து ஒரு கூச்சம் மாதிரி ஏற்படும். ஓகேவா, அது வரணும், அது வந்தால் தான் நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு அர்த்தம். இஸத் இஸத் த. ஓகேவா, அடுத்தது பாருங்கள் சீன் ஃபதா ச, இஸத் தஸ. அடுத்தது கா ஃபதா கா. இப்போ இதை சுக்குனை மாத்திரை நிப்பாட்டுறதுனால என்ன சட்டம், கல்கலத்து குப்ரா. அப்போது இஸத் தஸக். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாதிரி தான் அதை ஓதணும். இப்போ எப்படி சொல்லணும், வல் கமரி இஸத் தஸக். ஓகே, இஸ சொல்லும் போது நல்லாவே நீங்கள் அந்த நுனி நாக்கு மேல் முன்பற்களை டச் பண்ணாதான் கரெக்டாக நீங்கள் சொல்கிறீங்கன்னு அர்த்தம். ஓகேவா, இஸத் அந்த இந்த தவோட இணையும் போது, ஏன்னா ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தரஃபுல் லிசானான எழுத்து. ஓகேவா, தரஃபுல் லிசான் வந்து நுனி நாவு பயன்படுத்தக்கூடிய 2 எழுத்துக்களும். அப்போது அந்த மஹ்ரஜில் நம்ம வந்து கரெக்டாக வைக்கணும். சரியா, அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக 19வது ஆயத்தை பாருங்கள், ல தர்கபுன்ன தபகன் அன் தபக். இப்போது லாம் ஃபதா ல, த ஃபதா ராசுக்குன் தர்.
இந்த ரா சுக்கூன் வந்து என்ன பண்ணணும்னா தஃப்ஹீமாக ஓதணும். ஓகேவா, ஹெவியாக ஓதணும். ஏன்னா அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்து என்ன வந்திருக்கு, ஃபத்தா வந்திருக்கு. அப்போது லத்தர். அடுத்தது க ஃபத்தா க, ப தொம்மா நூன் ஷத்தா புன், நூன் ஃபத்தா ந புன்ன. இந்த நூனில் ஷத்தா இருக்கிறதுனால என்ன பண்ணுவோம், அக்மல் குன்னா. அப்போ முழுமையாக நம்ம குன்னா செய்யணும். அப்போது லத்தர் க புன்ன. ஓகே, அடுத்தது தா ஃபத்தா தா, இது ஹெவி லெட்டர் தா. சரியா, அடுத்தது ப ஃபத்தா ப, காஃப் இங்கே என்ன இருக்குன்னா ஃபத்தத்தைன் வந்திருக்குது. ஓகேவா, அதுக்கு அடுத்த எழுத்து என்னன்னு பாருங்கள், ஐன் இருக்குது. அப்போது இங்கே என்ன சட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஹார் பண்ணணும். ஓகேவா, இது ஹார் ஹல்கி அப்படின்னு இந்த சட்டத்துக்கு பேர் சொல்லுவோம், இது ஹார் ஹல்கி. அப்போது தொண்டை எழுத்து வந்து ஐன் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும்னா இதை வந்து தெளிவாக தான் ஓதணும். ஓகேவா, இந்த தன்வீனை என்ன பண்ணணும், தெளிவாக தான் வெளிப்படுத்தி ஓதணும். அப்போது தாபக்கன். ஓகே, தாபக்கன். அடுத்ததாக ஐன் ஃபத்தா நூன் சுக்கூன் அன். இந்த நூன் சுக்கூனுக்கு அடுத்த எழுத்து என்ன வந்திருக்குன்னு பாருங்கள், தா வந்திருக்குது. அப்போது இந்த இடத்துல என்ன பண்ணணும், எஹ்ஃபா பண்ணணும். ஓகேவா, எஹ்ஃபா பண்ணணும். அப்போது அன் அப்படின்னு சொல்லி எஹ்ஃபா பண்ணுவோம். ஆனால் இங்கே ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எஹ்ஃபாவில் அடுத்த அந்த எழுத்து எஹ்ஃபா எழுத்து வந்து ஹெவி லெட்டரா லைட் லெட்டரான்னு பார்க்கணும். இந்த இடத்துல என்ன வந்திருக்கு, தா. ஏற்கனவே சொன்னேன் ஹெவி லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது என்ன பண்ணணும்னா ஹெவியாக தான் குன்னா செய்யணும். ஓகேவா, அன் அன் அப்படின்னு சொல்லி ஹெவியாக தான் குன்னா செய்யணும். அன் தா பக், தா ஃபத்தா தா, ப ஃபத்தா ப, காஃபில் என்ன இருக்குது, கஸ்ரத்தைன் இருக்குது. இப்போ நம்ம இதை சுக்குனா மாற்றி வக்ஃபு பண்ணுறதுனால நிப்பாட்டுவோம். அப்போ கல்கலத்து குபுரா. அப்போது அன் தா பக். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாதிரி தான் நம்ம ஓதணும். இப்போது 19வது வசனம் எப்படி ஓதுறது, லதர்கபுன்ன தபகன் அன் தபக். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். ஏன்னா ஐனை நல்லா வெளிப்படுத்தி ஓதுங்க, அது வந்து வசத்துல் ஹல்க்கு. ஓகேவா, அப்போ அதை நல்லா நடுத்தொண்டையிலேருந்து அந்த சவுண்டு வரணும். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தது 20வது ஆயத்தை பாருங்கள். ஃபமா லஹும் லா யுமினூன். ஃப ஃபத்தா ஃப, மீம் ஃபத்தா அலிஃப் மத்து மா 2 அலிஃப் நீட்டணும். அடுத்ததான் லஹும், லாம் ஃபத்தா ல, ஹ தொம்மா, மீம் சுக்குன் ஹும் ஹும். இந்த ஹ வந்து எங்கேருந்து வரணும், கீழ் தொண்டையிலேருந்து வரணும். ஓகேவா, அகசல் ஹல்கது லஹும். ஓகே, அடுத்தது லாம் ஃபத்தா அலிஃப் மது லா 2 அலிஃப் நீட்டணும். அடுத்தது பாருங்கள், யா தொம்மா ஹம்சா சுக்கூன் யு யு. இந்த ஹம்சா சுக்கூன் வந்து ஹம்சா வந்து எது மேலெலாம் வரும்னு பார்த்தீங்கன்னா வாவ் மேலே இருக்கும், யா மேலே இருக்கும், அலிஃப் மேலே இருக்கும். ஓகேவா, அலிஃபுக்கு கீழே கூட சில சமயம் இருக்கும். இதுக்கு பேர் வந்து ஹம்சத்துல் கத்தா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இந்த மாதிரி வரும். இப்போ இந்த இடத்துல வந்து வாவுக்கு மேலே ஹம்சா உட்காந்துருக்கு இல்லையா. அப்போது இதை எப்படி நம்ம சொல்லுவோன்னா யு யு. ஓகேவா, வாவு மேலே ஹம்சா இருந்தால் அது ஹம்சா தான், வாவுன்னு எடுத்துக்கக்கூடாது. சரியா, அப்போது அது ஹம்சா தான். அப்போது யு, யா தொம்மா ஹம்சா சுக்கூன் யு. ஒரு ஸ்டாப்பு தான் கொடுக்கணும் நம்ம இந்த இடத்துல. அடுத்தது மீம் கெஸ்ரா மீ யு மீ, நூன் தொம்மா வாவ் சுக்கூன் நூ 2 அலிஃப் நீட்டணும். அடுத்தது நூன் ஃபத்தா ந. இப்போ இதை நிப்பாட்டுறதுனால, இப்போது நிப்பாட்டாமல் சொன்னோன்னா யு மீ நூன வ இதா அப்படின்னு சொல்லி அடுத்த ஆயத்தோடு ஆரம்பிச்சிருவோம். ஆனால் இப்போ நிப்பாட்டுறதுனால, வக்ஃபு பண்ணுறதுனால இங்கே என்ன சட்டம் வரும், மத்தல் ஆரிதில் சுக்கூன் அப்படின்னு ஒரு சட்டம் வரும். அப்போ நூனை வந்து என்னவா மாற்றுவோம், ஃபத்தாவை சுக்கூனை மாற்றிடுவோம். அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்தில் என்ன பண்ணணும், மத்து இருக்கிறதுனால இங்கே என்ன சட்டம், 4 இல்லைனா 6 அலிஃப் நீட் நிப்பாட்டலாம். அப்போது யு மீனூன் அப்படின்னு சொல்லி நீட்டி நிப்பாட்டணும். ஓகேவா, ஃபமா லஹும் லா யு மீனூன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த யு மீனூன் சொல்லும் போது அந்த ஹம்சா வந்து ஷேக் பண்ணக்கூடாது, ஏன்னா அது கல்கலா எழுத்து கிடையாது. ஓகேவா, ஜஸ்ட்டு ஒரு பாஸ், அவ்வளவுதான். சரியா, அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாதிரி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த சட்டங்கள் எல்லாமே புரிஞ்சு நம்ம ஓதுனா தான் சரியான முறையில் ஓதுறோம் அப்படின்னு அர்த்தம். அல்ஹம்துலில்லாஹ். நன்முறையில் எல்லாருமே நன்முறையில் அல்ஹம்துலில்லாஹ் புரிஞ்சு சட்டங்களை அப்ளை பண்ணி ஓதக்கூடியவங்களா விளங்குவோம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.